நம்ம என்னதான் தைரியமா இருந்தாலும் நம்ம போற இடத்துல ஒரே சூழல் அமையாது. என்னதான் நம்ம தைரியத்தோட உள்ள போனாலும் அதுங்க நம்மளை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா வேற வழியே இல்லை. Hello guys, எல்லாரும் இருக்கீங்க. நான் உங்களை MJ மதன். I'm back now. நல்லா இருக்குண்ணா. வெளியே போ விக்கி, வா. அமைதியா இரு. நான் பார்த்தேனா இப்போ. நான் சொன்னா போய் நம்பல. பார்த்தல நீங்க. ஒருத்தர் தைரியப்படுத்த ட்ரை பண்ணாரு, அந்த பையன் பயந்துட்டான்னு சொல்லுவா. நீ அப்படியே ஒரு பேர் எடுக்க போறியா? உன்னால முடியும், நீ ப்ரூவ் பண்ண போறியா? என்னால முடியும். எனக்கும் பயம் இருக்கு. நான் இப்போ பயத்தை காட்டுப்படுது. என்னடா யாரு சவுண்டு கேட்குது இல்லை உனக்கு? எனக்கு கேட்கலடா. உனக்கு எல்லாமே சரி சரி ஒன்றும் போ. நான் பார்த்துக்கிறேன் போ. கடவுளே காக்க கடவுளே, அது கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. அவனுக்கு என்னன்னா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அதனால் நான் அவனை விட்டுற மாட்டேன். நான் போயிட மாட்டேன். பயம் இருக்கு. இப்போ பயப்படக்கூடாது. பயந்தனா நீ வச்சிருவா, கே போனால் அவர் வச்சிருவாரு. இங்கே தான் பார்த்தேன். ஆக்சுவலாக உண்மையாக நான் இங்கே தான் பார்த்தேன். அவனை பயமுறுத்தவும் கூடாது. இப்போதைக்கு நான் தைரியப்படுத்த பார்க்குறேன். பில்லிங்குள்ள காற்று அடிக்குது. என்னது ஏன் அம்மா பயமுறுத்துறாங்க? ஏய், பில்லிங்குள்ளலாம் வாங்க மரம். ஓ ஒத்தா லைட்டு. எங்கே போனால் அவர் திட்டுவார். உள்ளே வேற போகணும். என்னால் முடியும். சரி ஓகே, வாங்க. நீங்களாம் பயப்படாதீங்க. நானும் பயப்பட மாட்டேன். மாமா என்னங்கிறாரு? விக்கி தான் சொன்னேன். சரிங்களா? விக்கி தான் சொன்னேன். ஓகே, நான் வேணுட்டேன். இருந்தாலும் ஏறுக்குது, ஏதோ போட்டுக்குது. பில்டிங் இட்டுன்னு சொன்னால் ஃபேக்ட்ரி கூட்டின்னு வந்துக்கிறாரு. அவனுக்கு இந்த உண்மை தெரியாது. இந்த பொண்ணு பேர் தெரியாது. இந்த வடக்கன் இருக்கான அந்த டேஷ், அவன் பேரும் தெரியாது. இங்கே நடந்த நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே
ஃபுல்லாகவே அந்த பொண்ணு இங்கே தான் சாகடிக்கப்பட்டிருக்கான். அதாவது பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணி இங்கே தான் அழுகுது. இங்கே தான் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த பொண்ணை எடுத்திருக்காங்க. ஏன்னால் எனக்கு இங்கே சொன்னவங்க வந்து இந்த லாஸ்ட் இது வந்து டைனிங், அந்த குழந்தையோட உயிர் இங்கே தான் போயிருக்கு. பூரா ஜன்னல் ஆகுது. இங்கே வர ஜன்னல் ஆச்சுது. விக்கி சொன்னது உண்மை தான். அவங்க பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக. அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கண்டிப்பாக நம்ம அந்த பொண்ணுகிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். இந்த இடத்த பார்க்க என்ன நடந்துருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தெரில, எங்கே போகணும் வர தெரில. யாரு விக்கி கத்துறான். விக்கி அண்ணா. என்னாச்சு? எத்தனை பேர் அண்ணா இங்கே? ஏண்டா பார்த்துட்டியா? பார்த்தல அண்ணா, அங்கே கீழே அந்த ரூம்ல அண்ணா கீழே பார்த்தல அண்ணா. அது எங்கே இருக்குண்ணா? மேலே இருக்குண்ணா. வா அந்த ஜன்னல கூட வச்சுண்ணா. அண்ணா இது ஒன்று தொத்தின்னு வந்துச்சுண்ணா. அங்கே ஏதாச்சும் நின்று நின்றுச்சுண்ணா. உள்ளண்ணா இது உள்ளண்ணா. அண்ணா துரத்தின்னு வந்துச்சுண்ணா. என்னன்ற உள்ள பார்த்துல உள்ளே போகிறாண்ணா. அண்ணா 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 இதை பாரு சத்தியமாக பாரு சொல்கிறது கேளுண்ணா. அண்ணா உனக்கு வேணா பயம் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா. எங்கடா தோத்துச்சு? பயமாக இருக்குதுண்ணா. நீ போய் பாருண்ணா, உள்ளே போய் பாருண்ணா. நேராக லைட்டை பாருண்ணா. சரி வா, நான் பார்த்துருவா. நம்மள முடியுவா? அண்ணா வாடா வா, நீ வாயா. நீ மட்டும் போயா. நான் கேட்க மாட்டேன்னு தீட்டுற. ஏன்டா வந்தேன்ற மாமியார் விட்டு போறேன்னா மக போறேன் நீங்க. அண்ணா கேட்க மாட்டேன் அண்ணா. எங்கே பார்த்தாலும் ஜன்னல் ஆகுது. எங்கே பார்த்தாலும் எதோ தெரியுது. விக்கி வந்து விக்கி வா. ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நடந்துச்சு எனக்கு தயவு செஞ்சு சொல்லு. 2 பேர் தான். அவங்க ஒரு எனக்கு கேட்குறது கேட்கலையா? யார் இருக்கு உள்ள? அண்ணா இதை வண்டி சத்தியமான போக மாட்டான். நீ தான் போகிற. சத்தியமான எனக்கு பேர் உள்ள யார் இருக்கீங்க? எதுவும் பேசாத. அழுவுது. எதுவுமே பேசாத. நல்லா இருக்கிய நீ? பயத்தில் வேறு காமெடி பண்ணுற. நல்லா இருக்கிறானே. அம்மா உனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ண தான் வந்திருக்கோம். நீ அவனை பயப்படுத்துறதுனால இங்கே ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஓகேவா? நீ எனக்கு தான் உதவி பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு உனக்கு உதவி பண்ணுவா? அம்மா சோறு போடுறாங்களா உக்காந்துட்ட? ஆனா சொல்லுற கூட்டுனுக்கிறேன் உன்னை வீட்டுக்கு.
அண்ணா ஐயோ சொக்கா மாட்டிக்கணும் ஒரு இடத்துல வந்து தூக்க மாட்டிக்கணுமா? மாட்டி விட்டேன். மாட்டி விடலடா. கீழே போறியா? எக்ஸ்ட்ரீம்லி விக்கி பொசஸ் ஆகாதா? ஃபர்ஸ்ட் அவனா நான் பண்ண சொல்கிறேன். நீ டான்ஸ் ஆட சொல்கிறா அம்மா வெறுப்பு வெறுப்பே நீ மண்ணாண்ணா மாணண்ணா ஆண்ணா அழுகுற மாதிரி இதுண்ணா யார் மணி உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் சொல்லு. நான் அப்பா சொன்னல என்ன விருந்தாளி மாதிரி பேசினு இருக்கா? நான் போகிறேன், நீ அங்கே செம்மலாப்பா. லாக்கா நீ இதை பாரு, நான் போய் அங்கே பார்க்குறேன். நீ போய் அங்கே பாரு. நான் இதை பார்க்குறேன். இது யாரு நீ பாரு. ஆனால் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் வந்துட்டாங்களாண்ணா. கீழே கொடுக்கு. நீங்க எங்களை சொல்ற மயிருமே கொடுக்க முடியாது உங்களால. நான் திரும்ப சொல்றேன். வீக்கி முன்னே சொல்லிட்டா, நீ இருக்கிறன்றதுனால மட்டும்தான் நான் எங்கேயும் வேலை பார்க்காம இருக்கிறேன். நான் விட்டுட்டு போனால் நீ இன்னும் கொசாகும். நான் இன்ச்சு நவராமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். நீ தைரியமாக இருப்பேன்னு சொல்லி நான் வந்துட்டு உனக்கு கீழே போகிறேன். எதுவுமே இருக்கலாண்ணா. 2 வாட்டி பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தப்பவே நான் பண்ணிட்டேண்ணா. 2 வாட்டி நான் இங்கே போய் நம்ம நிற்கிறேன்டா. இங்கேயுமே என்னை தொற்றுன்னு வந்துச்சு சத்தியமா. ஏய் நான் தான் உனக்கு பிரச்சனை தெரியல. பல்லு பூச்சி பார்க்குற என்ன பண்ணுவா? சும்மா பயந்து நேக்கிற பார்க்குறியா? சரி கூல். ஓகே இல்லைண்ணே அம்மா கம்முண்ணே ஒரு லிமிட்டு தான். ஏய் நீ அப்போ நான் கீழே படிச்சியா? நீ பயப்படாத. நான் பயப்படல. பயப்படல. சூப்பர் தானே? நான் சூப்பர். டூ இட் ஓகே. அவனை தனியாக விட்டு வரதுக்கும் பயமாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அவனை தைரியம் ஆகிறதுக்கு சந்தோஷம் எனக்கு. பட் நம்ம கீழே போகலாம். தங்கச்சி, நான் உன் மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறதுனால தான் பயமே இல்லாமல் உன்னை சுற்றி தேடி வந்துட்டுருக்கேன்.
நீ என் தம்பியை மட்டும் எதுவும் பண்ணாத, ஓகேவா? வேணாண்ணா. போ நீ போ நீ போ நீ போ. போவேன். போ. கொஞ்சம் பயமாகுது, பார்த்துக்கோ. அந்த ரூம் கிட்ட சவுண்ட் கேட்குது. விக்கி போயிட்டுருக்கான். கண்டிப்பாக அவனால் முடியும். அவன் கிடையாது, யாராக இருந்தாலும் முடியும். அந்த பொசஸை மட்டும் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆனால் அந்த பொண்ணு இறந்த இடம் இதுதான். அது அவனுக்கு தெரியாது. நான் இந்த நேரத்தில் இது நான் சொல்லவும் கூட தான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா உங்ககிட்ட இதை திருப்பி பண்ணுறேன். விக்கி விக்கி ஓகேவா? ஓகே தானே? ஓகே தான். இங்கே எதுவும் எதுவும் இல்லை. சரி வா 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 போதும், வா கீழே இறங்கி வா. இருண்ணா. Hey! Ki! Hey! Ki? Vicky, Vicky, camera, Vicky, Vicky entra deh, Vicky, சரி வா ஒன்று சரி ஒன்று ஏன்ச்சு Vicky. Vicky, ஏன்ச்சுடா டேய், ஏன்ச்சுடா. சரி வா வா ஒன்றுல வா ஏன்ச்சு வா நீ வா. சரி வா ஒன்றுல வா. Vicky, என்னை விட்டு போ. யாரு? Vicky, ஏய் ஒன்றுடா Vicky டேய். நாருக்கு வா ஒன்று வா. கமான் இங்க பாரு இங்க பாருடா, நாருக்கு வாடா. ஒன்று பண்ண வா. நாம ஏந்து வா. அவ்வளோதான் வா. சரி வா சரி ஒன்று பார்த்து இங்கே பாரு, கான்ஷியஸாக இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. சரி வா பார்த்து வா சரி கொஞ்சம் சாய் சரி கொஞ்ச நேரம் இது பேக்கில் தண்ணி இருக்கு வரேன். சரி இவர் ஒன்றுடா டேய் வாடா டேய், பொசஸ் ஆகாதடா டேய் விக்கி, பொசஸ் ஆகாதடா டேய் இங்கே பாரு என்ன பாரு என்ன பார்த்த, என்னத்தை பார்த்த? நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது விக்கி, நீ பயந்துனா வச்சுக்கோயேன். ஏய் விக்கி என்னடா
பொண்ணு அப்படியே சைலண்டாக கண்ணை மூடு அமைதியா இரு. யாரு எம்மா பொண்ணு? இங்கேறா இங்கே வந்துடுறா. ஓகே தங்கச்சி அழுகுது. எங்கம்மா இருக்க நீ? இங்கே தான் அவன் பசங்க, இங்கே தான் பசங்க. இங்கேனா அந்த பொண்ணு ஆத்மா மட்டும் இருக்கான்னு தெரியல எனக்கு. விக்கி சரி ஓகே போலாம் வா. உன்னை சும்மா விட மாட்டேன் நான். நீ அவனை ஏதோ பண்ண ட்ரை பண்ண வச்சுக்கோயேன், அவனை சும்மா விட மாட்டேன். இந்த மாதிரி நடக்கும்னு நான் துளி கூட நினச்சி பார்க்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அவன் நார்மல் ஸ்டேஜுக்கு வராமல் தான் இருந்தான். கண்டிப்பாக என்னால் பயந்து போய் பின்வாங்க முடியாது. இப்போதைக்கு விக்கியை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் எம்ஜியோட ஸ்டைலில் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? பி போல்ட், டோன்ட் ஃபியர். ஏதாச்சும் நீ பிரச்சனை பண்ண அப்படின்னா உனக்கு திரும்ப அந்த பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பேன். எம்ஜி ஸ்குவாட்ஸ் வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத சில விஷயங்கள் நான் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. எனக்கு இது பழகி போன ஒரு விஷயம். நான் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது நான் மெயின் ரீசனே நான் தனியாக போகிறதுக்கான காரணம் இது தான். இவனாக விருப்பப்பட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தான். லாஸ்ட் டைம் வந்து நான் அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போது எனக்கு ஆக்சுவலாக நான் என்னால் மீண்டும் வரதே கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்போ இப்போ நடந்த ஒரு விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து வந்துவிட்டோம், சேஃப் ஆகிட்டோம். இவனும் சேஃபாக கிளியர் ஆகிட்டான். ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது நான் இன்னொருத்தவங்களை வந்து எப்படி ப்ரொசஸ் பண்ணுது, எப்படி அவங்கள உடம்புக்குள்ளே வந்து அதை ட்ரை பண்ணுது அப்படின்றத நான் இன்றைக்கி பார்த்தேன். திஸ் இஸ் நாட் ஃபார் வீடியோ. ஒரு வீடியோ பர்பஸ்க்காகவும் ஒரு எக்ஸ்ப்ளோருக்காகவும் மட்டுமே இதை நான் பண்ணலை. ஃபஸ்ட்டு ரீசன் தைரியம் படுத்தணும். ஒருத்தவங்க நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், வாழ்க்கையில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும், அந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்த்துட்டு பயப்படாமல் அதுலேருந்து நம்மளால் முடியும், இதுவும் கடந்து போகும்னு நினைக்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து நம்மளால் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஒரு அமானுஷ்யமான விஷயமோ இல்லை ஒரு பேயை பார்த்துட்டோம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம அந்த இடத்துலேருந்து எப்படி சர்வே பண்ணணும், இல்லை ஒரு இருட்டான ஒரு இடத்துலேருந்து நம்ம எப்படி கடந்து வரணும், ஒரு அது எக்ஸட்ரா. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது எனக்கு. லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட ஒரு பிரதர் வந்திருப்பான், மௌலின்னு ஒரு பையன். இதே மாதிரி தான் ப்ரொசஸ் ஆகிருப்பான். எனக்கு அதனாலே ஒரு பயம் இருக்கும். நான் தனியாக போய்ட்டு பண்ணும்போது என் மைண்ட் செட் வந்து நான் முழுக்க 90% வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால் முடியாத ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போவேன். விக்கியும் அப்படி தான் இருந்தான். ஆனால் நான் பண்ணுவேனே, என்னால் முடியும்னு சொல்லி தான் பிகினிங்கில், அதாவது அந்த லொக்கேஷன் வர்றதுக்கு முன்னாடி அவன் சொன்னான்.
பட் இந்த லொக்கேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. லொக்கேஷன் சொல்கிறத விட இவனை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. உண்மையிலே நான் பயப்படவே மாட்டேன் எந்த ஒரு விஷயத்துலையுமே. அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறும்போது, ஆனால் இப்போ ஓகேல நீ இப்போ வந்து டோட்டலாக வந்து அவன் அதில் வந்து சரியாகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு நாள் 2 நாள் ஆகும். உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு என்ன நடந்துச்சு. ஏன்னா நான் கண்ணால் பார்த்தது என்னால் இப்போது ஸ்டன்னாக நினைக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ சொல்லு. இல்லைண்ணா, ஆனால் விருப்பப்பட்டு தான் வந்தேன் உங்க கூட. எனக்கு அங்கே போகிற வரைக்கும் அந்த ஒரு பயம் இல்லை, தைரியமாக தான் இருந்துச்சு. சரி போகலாம், நீ தனியாக போகிற இது வரைக்கும் சரி, நீ கூட இருக்க, நம்ம ஒரு துணையாகவும் நம்மளையும் போய் பார்ப்போம், அங்கே என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் வந்து அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா தான் போட்டு அந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்த நான் பார்த்தேனே. ஆனால் இப்போ சொல்கிறேன், சத்தியமாக நான் பார்த்தேன். இல்லை புரியுது. நான் பார்த்தப்ப நீ பார்க்கல, நீ பார்த்தப்ப நான் பார்க்கல. இல்லைடா, ஏன்னா இப்போ சொல்கிறதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் என்னால் வந்து இவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னால் என் கூட வரணும்னு ஆசைப்பட்டான், அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் அது மட்டும்தான் அவன் என் கூட நினச்சது. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை இருக்குது, அது நான் எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்றது நான் அவங்ககிட்ட சொல்லலை. அது உங்களுக்கு தெரியும். மேபி நான் சொல்லியிருந்தனால் வந்திருப்பானான்னு தெரியல வரதுக்கு. ஏன்னா அவன் அப்பயே முடிவு பண்ணிட்டான், வரணும், நான் வந்து உங்க கூட வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டான். அந்த இடத்துல அவன் பொசஸ் ஆனது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு லைவாக நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். இப்போ சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு இடத்துல வந்து சாமி ஆடும்போது ஏதாவது இந்த உடுக்க சத்தெல்லாம் கேட்கும்போது ஒருத்தன் சாமி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இங்கே ஒன்றுமே இல்லை. இவன் நான் நான் வந்து ஆக்சுவலாக உன்னை தைரியப்படுத்த தான் முயற்சி பண்ணேன். அவனை இப்பயும் சொல்கிறேன், நான் வந்து இப்போ நீ மேலே புரியுதுண்ணே. உன்னோட வீடியோ ஃபுல்லாக கண்டென்ட் ஃபுல்லாகவே நமக்கு அதுதான் தைரியம். நீ மூவ் ஆன் போயிட்டே இருக்கணும். நான் போனேன்னா இப்போ மதன் இப்படி தான் எல்லாருக்குமே தெரியும், எம்ஜே ஸ்குவாட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் பயம் இருக்கும். அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகணும், அந்த இடத்துல எப்படி ட்ராவல் பண்ணி வரணுன்றது நான் அந்த மைண்ட் செட் உள்ள இருப்பேன். நீ என் கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல நீ எப்படி வரணுன்றதை நான் யோசிப்பேன். அவங்க பார்க்குறவங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்குலாம் தெரியும் இல்லைங்களா, நீங்கள் யாராச்சும் நம்ம வீடியோக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை உங்களுக்கும் தெரியும். ஸோ நான் அவங்ககிட்ட அதை மட்டும் தான் ட்ரை பண்ணேன். நீ நான் ஏன் அவனை வந்து நான் வல்கராக வந்து நீ மேலே போ, நீ அதை போய் பாருன்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் சொல்லலை. நீ அதை போயிட்டு சர்வே பண்ணி வந்துட்டு வச்சுக்கோங்க, எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் அந்த இடத்துல நீ ப்ரொசஸ் ஆனது எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு ஷாக்கு சொல்ல போனால். இது என்ன நடந்துச்சுன்னே தெரியலண்ணே. ஆனால் நான் போனேன், அதுதான் விஷயம். வந்து பார்த்தேன், உன்னை பார்த்தேன், கீழே பார்த்து நீ கேட்டேன், உன்கிட்ட நான் பதில் பேசினேன், திரும்பினேன், ஏதோ ஒன்று பார்த்தேன், உடனே அப்படி இப்படி படத்தில் சொல்கிற மாதிரி தானே ஒரு மாதிரி அப்படி நீ வந்து பயந்துட்ட, அவ்வளோதான். நீ பயந்துட்டு வச்சுக்கோண்டா. நான் உண்மையாக உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன்ல எம்ஜே ஸ்குவாட்ஸ், பயம் நமக்குள்ளே இருந்துச்சுனாலே இதுன்னு கிடையாது, எக்ஸ்ப்ளோரும் கிடையாது, ஒரு 100 பிளேஸ் உள்ளே போகிறோன்னு கிடையாது, லைஃப்லேயும் சரி பயம்னு ஒன்று நம்ம எடுத்து வச்சு நீங்கள் வந்து பெரிய ஒரு லக்கி ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா கூட லைட்டாக பயந்தீங்கன்னா கூட அது வந்து அன்லக்கியாக முடிஞ்சிடும். ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. இதில் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் சர்வே பண்ணுவேன், இவனை நான் கூப்பிட்டு போவேன். இல்லைனா உனக்கு இன்னும் சிலிக்குதுண்ணே. அதான் எனக்கு என்ன சொல்றது பார்த்தா அந்த பார்த்து அந்த ஒரு செகண்ட் நினச்சி பார்த்தா ஓகே. நான் உன்னை பார்த்ததுக்கு எனக்கு ஏன்டா டே, நான் ஆக்சுவலாக பயப்படவே மாட்டேன்டா. நீ எதிர வந்து ஒரு பேய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாவது ஒரு அமானுஷமான விஷயம் நடந்தால் கூட நான் வந்து வல்கராக வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவேன் அந்த அந்த மூமெண்ட்டை. நீ பண்ணுறது பார்க்கும்போது நான் என்னால் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீ வேற மாதிரி ஒரு மாதிரி பண்ண. நீ நாளைக்கு ஒன்று வா அம்மா இங்கே பாடுறா, நாளைக்கு ஒன்று பண்ணவா எப்படி சொல்கிறது, அது வீடியோவில் இருக்கும் இல்லைங்களா. இவன் பண்ணது எல்லாமே இந்த பொசஸ் ஆனால் கூட அது எப்படி அந்த உடம்பு கண்ட்ரோல் கொண்டு வருதுன்னு ஆக்சுவலாக நான் கத்துறேன். டே ஏந்துடுறா விக்கி, உன்னால முடியும், ஒன்றும் இல்லை ஏஞ்சிருன்றேன். அவன் ஒரு மாதிரி எனக்கு கண்ணை அப்படி உருட்டி பார்க்குறான். நீ அதெல்லாம் பண்ண. நான் இப்போ வீடியோ இருக்கு இல்லையா, நான் அதை எடிட் பண்ணி போடும்போது பாரு. பட் ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல தானே, ஒன்றும் இல்லை, பிரச்சனை தெரியல, வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே ஓகே சொல்கிறேன். நம்மளால முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் நினச்சிக்கணும், உனக்கும் பயம் இல்லை, உனக்கும் பயம் இல்லை. ஆன் ஸ்பாட்டில் நீ அதை பார்க்கும்போது ஆன் ஸ்பாட்டில் நீ அதை அந்த விஷயத்தை தனியாக போகிறதுலாம் பெரிய விஷயம். அதான் அப்படிதான் அது சாத்தியம்னு எனக்கு தெரியல. சத்தியமாக நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உன் கூட இருக்க பார்த்தே நான் ஒருத்தர் பயந்துட்டேன். ஆனால் நீ தனியாக போகிற, எல்லாத்தையுமே தனியாக போகிற, எப்படின்னா அப்படி அவ்வளோதான். பி போல்ட், டோன்ட் ஃபியர். எனிவே காய்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் ஒரு லைட்டாக ஒரு ஜர்க்கு கொடுத்த ஒரு வீடியோ, அது இவன் பண்ணதுனால
எனிவே நான் இன்னும் இந்த இடத்துல நீ கொடுத்துட்டல எனக்கு கூட்டுக்கு நானே தான் வந்தேன், அது ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல இருந்த விஷயம் அப்படி. எனிவே காய்ஸ் நம்ம வந்து திரும்ப நான் போவேன், அதனுடைய முழு ஸ்டோரி நான் கண்டிப்பாக தனியாக போவேன், வாய்ப்பே இல்லை. அது நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அது உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயம் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகணும்னா திரும்ப நான் போய் பார்ப்போம். எம்பிஎஸ் கோட் சொல்ல முடியாது, ஒன்றும் கிடையாது. லவ் யூ காய்ஸ். திரும்ப நம்ம வந்து இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம், இன்னொரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் மீட் பண்ணலாம். முடிஞ்ச வரையும் போராடுவோம், முடிஞ்ச வரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தைரியமாக ட்ரை பண்ணுவோம். அடுத்து விக்கியை நான் கூப்பிட்டு போனாலும் இந்த லொக்கேஷனும் கிடையாது, வேறு எங்கே போனாலும் அவனை நான் வேறு மாதிரி வந்து அவனை தைரியப்படுத்தி நான் வெளில கொண்டு வரது ஒரு சேலஞ்சிங்காக வச்சுக்கிறேன். அடுத்த முறை அந்த கண்ணை இப்படி உருட்டி என்ன பயமுறுத்தாது தயவுசெய்து, ஏன்னா நீ பண்ணுறது ஏன்டா. ஓகே காய்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் நாட் ஃபார் ஒன்லி வீடியோ, நாட் ஃபார் ஒன்லி எக்ஸ்ப்ளோரிங். இது வந்து முழுக்க டூ மச் ரிஸ்க். இப்போ வந்து என் உடம்புல எனக்கு அரிக்குது உண்மையாக சொல்ல போனால், அந்த ஸ்மெல்லு, அந்த அங்கே உள்ள இது இன்னும் வரையும் எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ அரிச்சிட்டு இருக்கு. ரொம்ப நேரமாக இது பண்ணிகிட்டு இருக்கேன். ரிஸ்க் எடுக்காமல் லைஃப்பில் எதையும் பண்ண முடியாது. என்ன ஒன்று ரெகுலராக நல்ல வீடியோ கொடுக்க முடியல, அது ஒரு சில சூழ்நிலைகள். ட்ரை பண்ணுறேன், அது ஒரு நாள் கிளிக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ நிற்காது, கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி 2 கொடுப்பேன். லவ் யூ ஸோ மச் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவன் வந்து தெளிவாக இருக்கான், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்கு. திரும்ப போடலாமா? இங்கே வீடியோ ஓகே லவ் யூ காய்ஸ்.